இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? அம்பிகையை வழிபவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும். மேஷ ராசி நேயர்களே, சகோதரர்களால் நன்மை உண்டாகும். ஆரோக்கியத்திலிருந்த இன்னல்கள் விலகும். தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களே, நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும். கட்டுமானத் துறைகளில் லாபம் மேம்படும். தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களே, எதிலும் தீர யோசித்து முடிவெடுக்கவும். கடன் பிரச்சனை தீர ஆலோசனை கிடைக்கும். உண்ணும் உணவில் கவனம் வேண்டும். சிம்மராசி நேயர்களே, உணர்ச்சிவசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, அரசுச் செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறையும். எழுத்துத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். துலா ராசி நேயர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். உறவினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். எண்ணங்களில் சில மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்துச் செல்லவும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.